செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே வீக்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீடைல் அனாலிசிஸ், மண்டே இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் மண்டே வீக்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்டே உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே மார்னிங் 6 o'clock எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸோட ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை அதில் அப்லோட் பண்ணுறோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை, அதாவது எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை தான் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோவில் கொடுக்குறோம் இல்லையா, எக்ஸ்பைரிக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டிக்கு ரேஞ்சஸ் கொடுக்குறோம். அந்த ரேஞ்சஸில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸையுமே நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம ப்ரிடிக்ஷன் அப்லோட் பண்ணும்போது கால் புட் ரெண்டுமே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் இருக்கும், எந்த சைடில் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற அந்த டைரக்ஷனல் வியூவை நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, நான் புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், நம்ம ப்ரிடிக்ஷனில் 4 டார்கெட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு 2 சைட்லையுமே மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புட் சைடில் ஹை டார்கெட், அதாவது 46,800 வந்து 178 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 48,500 டார்கெட் 2ன்றது 174 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் எப்படி போயிருக்கு அப்படின்றத ஸ்ட்ரைக்கில் பார்ப்போம். ஸோ 48,500 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 80 to 90. அதே மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து காலையிலே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டை போக முடியாமல் இருக்கும்போது இந்த இடத்துலேயே வந்து நம்மளோட நியூவாக நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்களே ப்ரீமியம் குரூப்பில், அவங்க எல்லாருமே கேட்டாங்க, இது நம்ம டார்கெட் 2 தான் எக்ஸ்பெக்டேஷன், இது டார்கெட் 1லே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஓல்டு மெம்பர்ஸ்க்கு தெரியும், நியூ மெம்பர்ஸ்க்காக திருப்பி ஒருத்தர் சொல்கிறேன், நம்மளோட கண்டிஷன் ஒன்று தான். இப்போ கால் சைடில் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குதுன்னா ஆப்போசிட்டில் இருக்க புட்டு வந்து பையிங் ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கணும். அப்படி இல்லைனா நம்மளோட பையிங் ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணி அந்த டயத்தில் கீழே வந்தாலும் நம்மளோட ப்ராப்பராக நம்மளோட கண்டிஷன் அங்கே நடக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பையிங்கில் சப்போர்ட் எடுக்கும்போது இங்கே டாப்பில் இருந்து ரிஜெக்ட் ஆகி வருது புட்டில். ஸோ இதில் நான் எப்பயுமே சொல்கிறது, இங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம இங்கே பை பண்ணிவிட்டு நம்மளோட பையிங் ரேஞ்சில் இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இதுக்காக நான் சொல்லும்போது இங்கே நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்தது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை மேக்ஸிமம் போய் ரீச் ஆகிடும்.
ஓகேவா. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸில் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து 3 கேண்டில் ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே அதே 3 கேண்டில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது, மேலே போக முடியாமல். ஸோ சின்ன மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்மளோட குரூப்பில் சொல்லுவேன், ஸ்டாப் லாஸில் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு டார்கெட், பையிங் லோவை ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இதை செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சு நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மூவ்மெண்ட் தான் இங்கே நடக்குது. ஸோ இந்த சின்ன ரிஸ்க்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு நம்ம இங்கே பையிங் பண்ணிவிட்டு இந்த சின்ன மூவ்மெண்ட்டுக்காக நம்ம பையிங் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்மளோட கண்டிஷன் இங்கே நடக்குது பாருங்கள். நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு, பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிற அதே டயத்தில் இங்கே நம்மளுக்கு பிரேக் டவுனும் ஆகுது. ஸோ இங்கே பிரேக் ஆன பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மூவ்மெண்ட். ஸோ இங்கே நம்மளோட கண்டிஷன் ப்ராப்பராக நடக்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் ஹை 178 சொன்னோம் இல்லையா. ஸோ அதை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன் வந்துட்டாங்க. ஸோ நம்மளோட கண்டிஷன் நடக்குது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி பையிங்கில் சப்போர்ட் எடுக்கும்போது ஆப்போசிட்டில் மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா, டவுன் ஆகுதுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டையே எப்பயும் மேக்ஸிமம் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கோ த்ரூ பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ரெண்டாவது பேங்க் நிஃப்டியில் 2 ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தோம் இல்லையா பேர். ஸோ அதே மாதிரி 48,700 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 ரூபாயிலேருந்து 50 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது 113 ரூபா 70 காசு வரைக்கும் போயிருந்தாங்க. அதே மாதிரி புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 55 ரூபாயை பிரேக்கப் பண்ணி மேலே நம்ம ஹை வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 97 ரூபா 77 காசு வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அது 98 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் வந்துட்டாங்க. ஸோ இந்த சைட்லேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிருந்தாங்க, புட் சைட்லேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்லோட் பண்ணிடுறோம். அதே மாதிரி டைரக்ஷனல் வியூ, நான் இன்றைக்கி கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், நம்ம கொடுத்துருந்த 4 டார்கெட்டில் இன்றைக்கி எந்த டார்கெட் வரைக்கும் போகும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீமியம் குரூப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது எதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறோன்னா, நீங்களும் லைவில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னாடியே இயர்லியராகவே எல்லாமே ப்ரிடிக்ஷனுமே அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. மண்டே நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 22,268 ஹைலேருந்து லோ 21,842. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி வேணும் அப்படின்னா 22,136 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,268 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,222. ஸோ 22,222லேருந்து 22,268 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 22,375. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக மண்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,481. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,973 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 21,842 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,887. ஸோ 21,887லேருந்து 21,842 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 21,735 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக மண்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,628. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 22,136 22,268 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,176 இந்த லெவல் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 22,268 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,136 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில், அதாவது 21,973 21,842 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் அப்சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 21,973 இந்த லெவல் அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 21,973 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 21,842 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக மண்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,136 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,973 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50 முடிஞ்சிருக்கிறது 22,050. ஸோ 22,050 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,100 22,200 300 அதே மாதிரி 22,500. அதே மாதிரி ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 21,900 21,800 700 அதுக்கு அடுத்தபடியாக 21,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பர் சைட்லேயும் ரேஞ்சில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை, அவுட்டர்லேயும் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 22,000 ஒரு சப்போர்ட் லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ரேஞ்சில் எதுவும் ஹைலைட் ஆகலை. அதே மாதிரி அவுட்டர்லேயும் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் புஷ் பண்ணுறதுக்கு நியரர் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இல்லை. ஸோ மண்டே அது எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம்னாலும் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே நல்லா பில்ட் ஆகிருக்காங்க. ஆனால் புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம மண்டே நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். மண்டே நிஃப்டி பேங்க்கோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 47,879 ஹையிலேருந்து லோ 46,962 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 47,596 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 47,879 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,781. ஸோ இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 47,781லேருந்து 47,879 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,108. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 48,338. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 47,246ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 46,962 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா, அதாவது கீழே வரக்கூடிய ஃபாலை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடம் அப்படின்னா 47,060. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 47,060லேருந்து 46,962 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,733. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 46,504. ஒரு பாசிட்டிவான ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 47,596லேருந்து 47,879 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை இம்மீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 47,596ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா 47,879ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,596ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 47,246லேருந்து 46,962ன்ற இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 47,246ன்ற இந்த லெவல் அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,246ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 46,962ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,596ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,246ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓயை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,400ல். 47,400ன்றதில் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 47,500லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு.
ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 48,000 48,500. அதே மாதிரி ஃபைன் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 47,000 46,500 46,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே 2 ரேஞ்ச் வந்து ஹைலைட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஹைலைட் ஆகிருக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. ஸோ இதில் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான லெவலில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஓஏ சேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை கால் புட் 2 சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் 2 சைட்லையுமே ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம மண்டே பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். மிட் கேப்புக்கு மண்டேவோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,982 ஹையிலேருந்து லோ 10,772 இந்த ரேஞ்சுக்குள்ளே மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மண்டே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 10,917 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 10,982 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா 10,960. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 10,960லேருந்து 10,982 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 11,035. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 11,088 மேக்ஸிமம் ஹையாக மண்டே நம்ம மிட் கேப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 11,088. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 10,837 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 10,772 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 10,795. ஸோ இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 10,795லேருந்து 10,772 அப்படின்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 10,720 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,667. ஒரு அப்பில் பாசிட்டிவாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. 10,917லேருந்து 10,982 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. நம்மளோட பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இம்மிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய 10,917 இந்த லெவல் அப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு நல்ல அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 10,982 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 10,917 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஓப்பன் 10,837லேருந்து 10,772 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, நம்மளோட டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து சப்போர்ட் 1 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா
இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 10,837 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 10,837 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 10,772 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 10,917க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10,837க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க மிட் கேப்போட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் முடிஞ்சிருக்கிறது 10,875. ஸோ 10,875 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 10,900, 9,50, 11,000, 11,100. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 10,800, 10,750, அதுக்கு அடுத்தபடியாக 10,700. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அது ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ அவுட்டரில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஒரு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலான ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட்டை நம்ம மிட் கேப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் புட் ரெண்டுத்துலையுமே வெள்ளிக்கிழமை பில்ட் ஆகிருக்கிறாங்க. பட் காலை விட புட் சைடில் நம்ம டாமினேட் பண்ணி நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மண்டே கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம மிட் கேப்பை அனலைஸ் பண்ணலாம். ஸோ மண்டே இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,900 22,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரேக்கிங் கண்டிஷன் கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகணுன்னு தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட ரேஞ்சை வெள்ளிக்கிழமை பிரேக் பண்ணாமல் அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. அதேமாதிரி மண்டே பிரேக்கிங் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்சைடு பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள்னு தான் வந்திருக்கு. 22,050 ஸோ ரேஞ்சோட மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 47,000 48,000 ஒரு 1000 பாயிண்ட் வைடர் ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகும். அப்படி இல்லைன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். ஸோ வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. பிரேக்கிங் கண்டிஷன் வந்து வெயிட் பண்ணி தான் போகணுன்னு இருக்குது. ஸோ வீக்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,400. 47,400ன்றது மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகும். மிட் கேப் பார்த்துருவோம். மிட் கேப்புக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,700 11,000 ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக்கிங் கண்டிஷன் இதுலேயும் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சில் தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிரேக்கிங் கண்டிஷன் வந்து அப்சைடு பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ 10,875ன்றது மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். பிரேக் அடிச்சிச்சுன்னா அதுலேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ மிட் கேப்போட வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா, 0 to 0 நான் இந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10,800 10,950 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப்போட லெவல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஓஐ டேட்டாஸும் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணியிருக்க ஓஐ டேட்டாஸ், இஓடியில் ஓஐ டேட்டாஸ், ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.